இந்த உலகம் பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்குது. படிக்கிறோம், வேலைக்கு போறோம், அப்புறம் ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துக்கிறோம். இதுக்கு நேரடி வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் தான். நம்ம இதுக்கு கிரியேட்டிவிட்டி, ஃபேஷன், பேஷன், ப்ரொஃபஷன் நிறைய ஃபேன்சி வார்த்தைகளை நம்ம வச்சுக்கிட்டாலும் இந்த ப்ரொஃபஷன்ங்கிற வார்த்தைகளுக்கு தொடரக்கூடியது பணம் தான். இந்த பணத்தை தேடிதான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பணம் இல்லைன்னா நம்ம இருக்கோம்னு கூட பல பேருக்கு தெரியறது இல்ல. வாழ்க்கையில இந்த பணத்தோட நமக்கு எவ்வளவு தொடர்பு இருந்தாலும் இதை பத்தின நாலேஜ் நமக்கு ஸ்கூல்ல சொல்லி தர்றது இல்ல. அப்போ நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை கத்துக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க ஒரு ஸ்கூல் லைஃப் முடிக்கிறீங்க, காலேஜ் லைஃப் முடிக்கிறீங்க, நெக்ஸ்ட் வேலைக்குன்னு போகும்போது அதுல இருந்தே உங்களுடைய சேவிங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பினான்சியலா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க உங்க லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா ஃப்ரீடமா கொண்டு போக முடியும். அதுவும் பினான்சியல் ஃப்ரீடமா கொண்டு போக முடியும். அதை பத்தின ஒரு தெளிவான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ உங்களோட சேவிங்ஸ் 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, இல்ல எனக்கு பினான்சியல் பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்ல அப்படிங்கிறவங்களும் சரி, ஆனா எனக்கு நாலேஜ் இருக்குது ஆனா சேவிங் ஸ்டார்ட் பண்றது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன? நமக்கு சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, வீட்டுல லக்ஸரியான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது பினான்சியல் ஃப்ரீடம் இல்ல. இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் 80,000 ரூபாய் லோனு இஎம்ஐன்னு போயிட்டு 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்ப செலவுக்கே போயிடும். அதுல இருந்து நீங்க என்ன சேவிங் பண்ண முடியும்? அப்போ நீங்க அந்த மிடில் கிளாஸ் கூட வர முடியாது. மிடில் கிளாஸ்ங்கிறவங்க சொந்த வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு பொருளை வாங்கும் போது உங்களுடைய முழு பணத்தையும் கொடுத்து நீங்க வாங்குறீங்களே, அந்த காலம் உங்களுக்கு எப்போ வருதோ அதுதான் மிடில் கிளாஸ். இன்னும் லோயர் மிடில் கிளாஸ் தான். இன்னைக்கு உங்க கையில ஒரு 50,000 ரூபாய் கூட சேவிங்ஸ் இல்லாம இருந்தீங்கன்னா, அப்போ நெக்ஸ்ட் உங்களுடைய ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்ல உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்கிறது, அந்த வேலையில ஏதாவது லே அவுட் கொடுத்துறாங்க. அப்போ கொடுக்கும்போது உங்களால நெக்ஸ்ட் அந்த மந்த் அட்லீஸ்ட் 1 மந்த் உங்களுக்கு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க கையில என்ன இருக்கணும்? ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். அந்த டீடைலை பத்தி அது எப்படி சேவ் பண்ணலாம், உங்களுடைய பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பாத்துக்கலாங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2005ல ஒரு 1 லிட்டர் பாலோட விலை 20 ரூபாய் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2025ல 1 லிட்டர் பாலோட விலை 60 ரூபாய் இருக்குது. அப்போ பொருளோட மதிப்பு அதிகமாகுது, அதாவது பொருளோட விலையோட மதிப்பு அதிகமாகுது. இன்னைக்கு 2005ல பேசிக் சேலரி 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் இருந்தது. ஆனா அதே 2025ல அதே மாதிரிதான் பேசிக் சேலரி 20,000 இருந்து 22,000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ பொருளோட மதிப்பு ஜாஸ்தி ஆகுதே தவிர நம்மளுடைய சேலரி மதிப்பு அதிகமாகிறது இல்ல. பேசிக் சேலரி அப்படியேதான் இருக்குது. என்னதான் பொருளோட நமக்கு மதிப்பு அதிகமானோம், அப்போ பணம் வீக்கம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பணம் வீக்கங்கிறது பொருளோட விலை ஜாஸ்தி ஆகும் போதுதான் நமக்கு பணத்தோடைய மதிப்பே நிலைமைக்கு தான் இருக்குது. அதையும் நம்ம ஜாஸ்தி பண்ணாலும் அதுக்கேற்ற செலவுகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொண்டு வந்துடுறோம். இல்ல ஒரு 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் பண்றாங்கன்னா கூட நீங்க கார் வாங்கலாம், ஸ்கூட்டி வாங்கலாம், நான் பைக் வாங்கலாம், டிவி வாங்கலாம், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள போறீங்க. உங்களுக்கு மந்த்லி 1000 ரூபாய் தான் இன்கிரிமெண்டா இருக்கும். ஆனா அந்த 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்கு நீங்க 4,000 ரூபாய் 3,000 ரூபாய் கட்டக்கூடிய இஎம்ஐ கட்டக்கூடிய பொருளை வாங்குறதுக்கு முடிவெடுக்கிறீங்க. நீங்க இஎம்ஐக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கணும். நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மைண்ட் செட். எல்லாருமே சம்பாதிக்கிறோம் எதுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான். ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே நான் செலவு பண்றதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் லக்ஸரியா வாழணும், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க இது வாங்கிட்டாங்க, நம்ம இதையாச்சும் வாங்கணும் அப்படின்னு நீங்க வாங்காம உங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ, நீங்க எது இருந்தா சந்தோஷமா இருப்பீங்களோ அது போதும். அதாவது உங்களுடைய பட்ஜெட்குள்ள இருக்கிறது. அதை பத்தின மைண்ட் செட் நீங்க கொண்டு வந்துடணும். நம்ம வாழ்றதே எதுக்காக? சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படின்ட்டு ஏதாவது இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்ல மாட்டிக்கிறோம். 1 மாசம் 2 மாசம் கட்ட முடியாம இருக்கும்போது அந்த டிராப்ல மாட்டும் போது அதோடைய கஷ்டமே தெரியுது. அப்புறம் என்ன ஆகுது? வீட்டை ஜப்தி பண்ணிடுறாங்க, இல்ல காரை சீட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்குள்ள நீங்க இவ்வளவு நாள் கட்டிட்டு வந்த பணமும் வேஸ்ட் தானே. அப்போ உங்களுடைய மைண்ட் செட் உங்களுடைய அனலைஸ் பண்ணும், இந்த விஷயம் நமக்கு தேவையா? இப்ப நீங்க அதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. 24 ஹவர்ஸ் இப்ப நீங்க ஒரு பொருளை அமேசான்ல பாக்குறீங்க, இது எனக்கு பிடிக்குது அப்படின்னா அதை கார்ட்ல போடுங்க. அந்த கார்ட்ல போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த பொருள் நமக்கு வேணுமா, இந்த பொருள் இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த அனலைஸ் பண்ணும் போது உங்களுக்கே ஒரு கிளியர் பிக்சர் தந்துடும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த பொருள் வேணுமா, நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த பொருள் நான் வாங்க முடியும். மாசம் சேலரி 30,000 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளோட சம்பளம் உங்களுக்கு 1000 ரூபாய். அப்ப நீங்க வாங்கக்கூடிய பொருள், நீங்க ஆசைப்படக்கூடிய பொருளோட அந்த நீங்க வாங்க சேலரிக்கு ஓகேவா அப்படிங்கறத நீங்களே தராசுல வச்சு அனலைஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. நான் இந்த பொருள் வாங்கக்கூடிய இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, என்னோட சேலரியை நான் அதை ரீச் பண்ணும் போது அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க.
இன்கம். இன்கம் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க ஒரு 30,000 ரூபாய் சேலரி இருக்கீங்கன்னா, உங்க லைஃப் முழுக்க நீங்க அதே சேலரியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்ன ஆக முடியாது, வளர முடியாது. உங்களுக்கு ஒரு சேவிங்ஸே பண்ண முடியாது. நீங்க அந்த 30,000 ரூபாய் வாங்குறதுல விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த 30,000 ரூபாய் பத்தாது. அப்போ உங்களுடைய ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கணும். அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்தே உங்களுடைய ஸ்கில்ல வந்து மேல அப்கிரேட் பண்றதுக்கு ஏதாவது கிளாஸஸ் போலாம். இல்ல அதுக்கு நீங்க வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஆன்லைன்ல புக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரீட் பண்ணி உங்க நாலேஜ அதிகமா வளர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச துறையா இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க துறையா இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ஸ்டோரி எழுதுறது பிடிக்கும் அப்படின்னா, அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கு அந்த நாலேஜ். ஆனா அது நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படிங்கும் போது அதை பத்தின நாலேஜ் நிறைய, இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, இன்னைக்கு என்ன மாதிரி எல்லாம் ஸ்டோரி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எப்படி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எடிட்டிங்கே பாத்தீங்கன்னா நிறைய விதமான எடிட்டிங் எல்லாம் வந்துடுச்சு. அப்ப அதே மாதிரி நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். அதுல ஒரு உங்களுடைய இன்கம் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கணும். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்க இன்கம் ஜாஸ்தி பண்ண பார்க்கலாம். உங்க இன்கம் ஜாஸ்தி பண்ணும்போது செலவுகளை ஜாஸ்தி பண்ணாம உங்களுடைய சேவிங்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களால 50,000 ரூபாய் என்ன 1,00,000 ரூபாய் வரைக்குமே உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த இஎம்ஐ லோனு இந்த மாதிரி விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு பெரிய லோன் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. மந்த்லி நீங்க வந்து ஒரு பட்ஜெட் போடும் போது நீங்க இந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபண்டை வைக்கலாம். இன்னொன்னு நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஏதாவது வாங்க போறேன் அப்படின்னா, இப்ப நீங்க பைக் வாங்க போறீங்க அப்படின்னா அதை லோன்ல இஎம்ஐல வாங்காம உங்களுடைய ரெடி கேஷ்ல கொடுத்து வாங்க பாருங்க. 1,00,000 ரூபாய் நீங்க கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் போது 20,000 ரூபாய் 1,20,000 ரூபாயா ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. அந்த வட்டியோட கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அந்த காசை நீங்க கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்து சேவ் பண்ணி நீங்க அதை கொடுக்கும் போது அந்த 20,000 ரூபாய் யாருக்கும் ஏன் நம்ம கொடுக்கணும், அந்த 20,000 ரூபாய் நமக்கு அது தேவைப்படுமே, நமக்கு அது யூஸ் ஆகுமே, அது ஒரு விஷயத்துல நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இன்கமும் ஜாஸ்தி பண்ணும், செலவுகளை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. இப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பண்றதை விட இன்கம் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 50ல வந்து நீடு வாண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். 20 வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட சேலரில இருந்து ஒரு 20% சேவிங்ஸ் வச்சிருங்க, ஒரு 20% எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருங்க. ஒரு 50%ல உங்களுடைய வாண்ட்ஸ் நீட்ஸ் என்ன தேவையோ, உங்களோட இஎம்ஐ லோன் ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உங்களுடைய அந்த 50க்குள்ளேயே பண்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க, பட்ஜெட் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய பட்ஜெட்டிங் ரூல்ஸ்ல என்ன பண்ணுனா, நீங்க என்னென்ன பண்றீங்க, நான் என்னென்ன இந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் செலவு பண்றேன்னு டெய்லியும் ரைட் பண்ணுங்க, எழுத ஆரம்பிங்க. நீங்க எழுதும் போது உங்களுடைய அந்த செலவுகளை பத்தின ஒரு நாலேஜ் வரும். அந்த நாலேஜ் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கும் நீங்க ஒரு நாள் செலவு பண்ணும்போது. ஆனா அது எழுதி பார்க்கும்போது இந்த செலவு இந்த இடத்துல தேவை இருந்திருக்காது, ஆனா நீங்களா பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம்ல. அப்ப அது கட் பண்ணீங்கன்னா அது ஒரு காசு சேவ் ஆகும் தானே. நீங்க வந்து வெளியில மட்டுமே சாப்பிடுறது, ஒரு மாசத்துல நீங்க வெளியில மட்டும் எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கீங்க, இதெல்லாம் எழுதும் போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நம்ம வெளியில எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கோம், வெளியில எத்தனை நாள் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும் போதே என்ன ஆயிடும், நீங்க எவ்வளவு மணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். வெளியில சாப்பிடாம இருக்க முடியாது, வெளியில போகாம இருக்க முடியாது. மந்த்லி ட்வைஸ் போலாம், ஒரு 2 வாரம் போலாம். நீங்க வாரம் வாரம் போறது, இல்ல வாரத்துல 2 நாள் நான் வெளியில இருந்து ஃபுட்டு வாங்கிக்கிறேன் அங்க சாப்பிடுறேன் இங்க போறேன், இன்னொன்னு உடம்பும் நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளமும் வரும், அது இன்னொரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கான்சியஸ் முக்கியம். அதனால ஃபுட்ல நீங்க ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடறதுக்கு பாருங்க, வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது பாருங்க. ஃபைண்ட் த லீக் ஃபர்ஸ்ட். உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அதாவது எங்க வந்து போயிட்டு இருக்குது, உங்களுடைய மணி எந்த இடத்துல வீணா போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பக்கெட் இருக்குது, அதுல நீங்க டேப் ஓபன் பண்ணி தண்ணி ஊத்துது, ஆனா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆகல. ஏன் ஃபுல் ஆகலன்னா ஒரு ஓட்டை வழியா தண்ணி போயிட்டே இருக்குது. அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க அடைக்கணும், இல்ல அந்த பக்கெட்டே தூக்கி போட்டுருணும். அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம இருக்கும். இல்ல எனக்கு பக்கெட் ஃபுல்லானா போதுன்னு சொல்லிட்டு நீங்க டேப் ஓபன் பண்ணிட்டு தண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உங்க மணியை வந்து நீங்க செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கும். உங்ககிட்ட 50,000 ரூபாய், நான் ஒரு 1000 ரூபாய் கூட சேவ் பண்ண முடியாது. இதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க என்னால ஒரு ரூபாய் கூட சேவ் பண்ண முடியலையே அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட சேவிங்ஸ் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா வந்து 50,000 ரூபாய்க்கு மேலேயே உங்களால சேவ் பண்ண முடியும். அடிப்படையில இருந்து 50,000 ரூபாய் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின் பண்றேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.